ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வான்சரைகள் சேனலில் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த வெயிட் லாஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஷாப்பிங் மால்லையும் சரி, அது போக ஆன்லைன்லேயும் சரி, நிறைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு கண்டிப்பாக 100% வந்து சொல்லவே முடியாது. பட் இது வந்து நம்ம கையால் ரெடி பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். அது போக நம்மளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் முதல்ல எடுத்துக்கிட்ட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு தான். சோம்பு வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி 20 கிராம் அளவு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 20 கிராம் சோம்பு எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கடுத்து தான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் தான். ஸோ சீரகமுமே நம்ம வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்ற டிப்ஸை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சீரகத்தையும் எடுத்து நம்ம சோம்பு கூடவே சேர்ந்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே வந்து நம்ம ஓமம் தான் எடுத்துக்கிறோம். ஓமமும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓமத்தையும் நம்ம வெயிட் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1 கிராம் குறைஞ்சனால அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து சரியான அளவுகளில் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஓமம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூசி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டு புடச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக நான் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பட்டை தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்டையாக எடுத்து இதில் வந்து நம்ம 20 கிராம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பட்டையோட ஸ்மெல்லும் சரி, அதோட வேகமும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 5 கிராம் மட்டும் நம்ம பட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அதில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஸ்கில்லட் வச்சுக்கலாம். ஸ்கில்லட் வந்து லைட்டாக சூடு ஏறினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, பட்டை, ஓமம் இந்த 4யுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கையை விட்டு விட்டு கிண்டணும் அப்படின்னா அது வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து கையை எடுக்காமல் கிண்டணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு மெதுவாக பொறுமையாக கிண்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை உடனே நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேஸ்ட் அயன்றனால அதில் வந்து சூடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தீஞ்சு போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு உடனே பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடரை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் குறையிறத கண்கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 ஆர் 2 டேஸில் ஒன்றுமே ரிசல்ட் தெரியலை அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நம்பி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் பண்ணுறோம். இந்த பவுடர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு செஞ்சு காட்டும் போது எடுத்த வீடியோ தான். ஸோ அதனால் 2 பேருக்கும் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பவுடரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம க்ரீன் டீ போடுவோம் இல்லையா, கொஞ்சம் அந்த பபுள்ஸாக வரும்போது நம்ம க்ரீன் டீ அந்த இலைகளை ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுவும் வந்து அந்த பபுள்ஸ் வரும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வெயிட் லாஸ் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆளுக்கு போடுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா வந்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப மலமலன்னு கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக இது வந்து ரொம்ப ஹாட்டாக குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் குடித்தா போதும். அதே மாதிரி இதை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 o'clock போலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. சரி, இப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிறோமே, அதனால் வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோலு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இது கூட வந்து கல்லுப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இதில் வேறு எந்த விதமான ஸ்வீட்டுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது.
தேன்லேருந்து, சீனிலேருந்து, சர்க்கரையிலேருந்து, கருப்பட்டி, வெல்லம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. லைட்டாக உப்பு மட்டும் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கும்போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடரை எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு நம்ம வந்து ஸ்லிம் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். வெயிட் மிஷின் இல்லாதவங்க கடையிலேயே வந்து 25 கிராம் எல்லாமே ஈக்குவலாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட குறைச்சி எதையுமே ஆட் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் பவுடரை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, அது போக இந்த பவுடரை ட்ரை பண்ணி எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையும் சரி, யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.